15 ஆண்டுகள் மந்திரி, அதில் 1.5 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தவருக்கு புரியாமல் போனது ரொம்ப வினோதமான ஒரு விஷயம். இப்போ இவர் விஜயோட போய் ஒருவேளை சேர்றாருன்னு வச்சுக்கோங்க, விஜய் அது இணக்கம் காட்டுறாரு அப்படின்னா வந்து சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸில் அது ஏடிஎம்கே ஓட் பேங்கை உடைக்கும். அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். சுற்றுலாவா? யோசிக்கவே வேண்டாம். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. 23 கிளைகள், 37 வருட அனுபவம். எடப்பாடியை அரசியல் ரீதியாக தன்னால் வீழ்த்த முடியாது, எதிர்கொள்ள முடியாது என்பது அவருக்கு மிக நன்றாகவே தெரிந்திருந்தது. ஷார்ட் சர்க்கியூட்ல போனாரு, தோத்து நிற்கிறார். கண்டிப்பா அவர் சீமானோட போக முடியாது. பிஜேபி ஏடிஎம்கே ரூல்ட் அவுட். த ஒன்லி ஆப்ஷன் விஜய். பட் விஜய் சேர்த்துக்கணும். விஜய் வந்து எனக்கு ஓல்டு பேகேஜே வேணான்றாருல. தத்தளிக்கும் கடலில் விழுந்தவனுக்கு ஒரு துரும்ப பிடிச்சா கூட அவன் அதை பிடிச்சிட்டு மேலே ஏறணும்னு தான் பார்ப்பான். கட்டுமரம் கிடச்சுன்னா அது அவனுக்கு பெரிய லாபம். பிரச்சனை எப்போ வருது? அதிகாரம் உங்கள் கையை விட்டு போய் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஓராண்டு கழித்து எடப்பாடி பொதுச் செயலாளராக மாறும்போது நீங்கள் தகராறு பண்ணுறீங்க. ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், அந்த பழைய கதையை எடுத்துகிட்டு வரீங்க. இத்தனைக்கும் உங்களை மரியாதையை தான் வச்சுக்கணும்னு எடப்பாடி பார்த்தார். பொருளாளராக தான் உங்களை நீதிக்க வைக்கணும்னு அவர் பார்த்தார். நீங்கள் ஒத்துக்கல. ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டுக்கு ஒரு வேளை அப்படி எடுத்தால் அவருடைய மகன் கூட அவருடன் வரமாட்டார். அவர் மகன் வந்து லெட்டர் பேடில் மோடியோட படத்தை போட்டு தான் தன்னுடைய கடிதங்களை அனுப்புகிறார். டிஎம்கே விழணும், அது முடியலன்னா ஏடிஎம்கேவாவது காலி பண்ணணுன்ற எய்மில் தான் அவங்க இருக்காங்க. ஏடிஎம்கேவை வீக்கெண்ட் பண்ணுறதுக்கு பிஜேபி லீடர்ஸ், எஸ்பெஷலி அமித்ஷாவும் அண்ணாமலையும் பண்ண காரியங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து ரொம்ப ஆச்சரியமானதாக தான் இருக்கும். அவங்க எய்ம் வந்து டிஎம்கேவை காலி பண்ணுறதா அல்லது ஏடிஎம்கேவை வீக்கெண்ட் பண்ணுறதான்ற கேள்வி தான் வரும் உங்களுக்கு. என்டிஏ அரசு அமையும், அதில் அமைச்சரவையில் பாஜக இடம்பெறும், அதிமுகவிலிருந்து ஒருவர் சிஎம் ஆகும். ஸோ அந்த அதிமுகவோட அத்தாரிட்டியை சேலஞ்ச் பண்ணுற மாதிரியான பேச்சுக்கள், அண்ணாமலையோட தொடர் பேச்சுக்கள், என்னை பொறுத்த வரைக்கும் அது கூட்டணி ஆட்சி கிடையாது, பிஜேபி ஆட்சின்னு பேசினது. இது எல்லாமே வந்து கூட்டணி கட்சியை டிஸ்டர்ப் பண்ணுற வேலையை மட்டும் தாண்டி டெஸ்ட்ராய் பண்ணுற வேலையாகவே வேரில் வெந்நீர் ஊற்றுற வேலையை தான் அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஓபிஎஸ் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்னவா இருக்கும், அவருடைய அரசியல் எதிர்காலம் என்னவா இருக்கும், இந்த அரசியல் எதிர்காலம் ஓபிஎஸ்க்கு அப்படின்ற கேள்வி வந்து ரொம்ப நாளாக கேட்கப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு கேள்வியாகவே இருக்குது. இப்போ அடுத்த கட்டமாக வந்து பிரதமரை மீட் பண்ணுறதுக்கு அவர் வாய்ப்பு கேட்டும் இங்கே மறுக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிறப்ப அதுக்கப்புறம் தொடர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக ஒரு குரல் கொடுத்துருக்காரு. கல்வி நிதியை வந்து நீங்கள் வந்து இன்னும் தரவே இல்லை அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஓபிஎஸ் பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ அதுலேருந்து என்ன பார்க்க முடியுதுன்னா அவர் என்டிஏலேருந்து வெளில வந்துட்டாரோ அப்படின்னு பார்க்க முடியுது. நீங்கள் எப்படி பார்க்கலாம்? அவர் வந்து இந்த தனிமரம் தோப்பாகாது. அதிமுக வந்து முழுக்க இன்றைக்கு எடப்பாடி கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. ஓபிஎஸ் அவர்கள் 3 ஆண்டுகள் முன்பு சரியாக ஜூலை 2022 அவர் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு அவர் செய்த அவர் அரசியலே செய்யலை முதல்ல. அதுதான் அவருடைய அணுகுமுறை. அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு எடப்பாடியை தன்னை கழட்டி விட்ட பிறகு தன்னுடைய அரசியல் எதிர்காலம் குறித்த புரிதல் இல்லாமல் அவர் செய்த காரியங்களும் செய்ய தவறிய காரியங்களும் தான் இன்றைக்கி இந்த நிலைமைக்கு காரணம். அதாவது எடப்பாடியோடு அவருக்கு ஏற்பட்ட பிரச்சனை என்பது அடிப்படையில் ஒரு அரசியல் பிரச்சனை. இட் வாஸ் அ பொலிட்டிக்கல் ப்ராப்ளம். ஆனால் அதுக்கு அவர் பொலிட்டிக்கல் சொல்யூஷனை தேடாமல் ஜுடிஷியல் சொல்யூஷனை நோக்கி ஓடினார். கீழ்கோர்ட்டு, மேல்கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டுன்னு கோர்ட்டாக போய் ஏறினார். சில கோடிகளை வழக்கறிஞர்களுக்கு செலவு பண்ணதை தவிர அவரால் எதுவுமே சாதிக்க முடியல. அதனோட விளைவு தான் இன்றைக்கி தனிமரமாக அவர் நிற்கிறார். அவர் அந்த பிரச்சனையை அரசியல் ரீதியாக அணுகி இருந்தால், அதாவது தனக்கென்று ஒரு தனியாக கட்சி ஆரம்பித்து தனி கட்சி தொடங்கி போயிருந்தாலோ அல்லது பேரவை மாதிரி ஒரு அமைப்பை அதிமுகக்குள்ளேயே இருந்துட்டு நான் அதிமுக தான் கிளைம் பண்ணிக்கிட்டு ஒரு பேரவை மாதிரி ஜெயலலிதா பேரவை அல்லது ஓபிஎஸ் பேரவைன்னு ஒன்று ஆரம்பித்து தன்னுடைய அரசியல் செல்வாக்கை குறைந்தபட்சம் மக்கள் மன்றத்தில் பறைசாற்றக்கூடிய ஒரு காரியத்தை செய்திருப்பாரே ஆனால் இன்றைக்கி இந்த நிலைமை அவருக்கு வந்திருக்காது. அவர் தனியாக நின்று 3 லட்சம் ஓட்டு வாங்கினார். டசன்ட் மேக் சென்ஸ். அதுவும் அசம்பிளி எலெக்ஷன் அது கூட வருமானது நமக்கு தெரியாது. அவர் சார்ந்த சமூகத்தினரோட வாக்குகளே அவருக்கு எந்த அளவுக்கு கிடைக்கும் என்பது கூட வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாகத்தான் இன்றைக்கு இருக்கிறது. எந்த பிஜேபியை நம்பி போனாரோ அந்த பிஜேபி தன்னை காப்பாற்றாது என்கின்ற குறைந்தபட்ச புரிதல் கூட 10 ஆண்டுகளுக்கு மேலாக அமைச்சராகவும் அதில் கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு முதலமைச்சராகவும் இருந்தவருக்கு, 15 ஆண்டுகள் மந்திரி, அதில் 1.5 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தவருக்கு புரியாமல் போனது ரொம்ப வினோதமான ஒரு விஷயந்தான். இந்த பிரச்சனை எப்போ ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா மேடம், 2017 பிப்ரவரியில் அவர் எப்போ போய், ஐ திங்க் இட் வாஸ் February 7th, தர்மயுத்தம் உட்காந்தாரோ ஜெயலலிதா சமாதியில், அன்றைக்கி ஆரம்பித்தது. அவருக்கு யாரை நம்பி உட்காந்தாரோ அவங்க மொத்தமாக கை கழுவிட்டாங்க. ஏன்னா அவங்க யாரையுமே எந்த காலத்துலையும் காப்பாற்றினது கிடையாது. தங்களுடைய சுயநலத்துக்கு யாரை வேணால் பயன்படுத்திட்டு அவங்களால பிரயோஜனம் இல்லைன்னா கிள்ளிக்கரியாக தூக்கி வெளியில் எறிவாங்க. இதுதான் அவருக்கு நடந்தது. அதுக்கு பிறகு வந்து ஒரு 6 மாதங்கள் இடைவெளிக்கு பிறகு மோடி சொல்லி தான் நான் எடப்பாடியோட சேர்ந்தேன்னு போய் சேர்ந்தார். எடப்பாடி கிட்டையும் டெப்புட்டியாக தான் அவர் இருந்தார். ஜெயலலிதா கிட்டையும் ஒரு டெப்புட்டி, எடப்பாடி கிட்டையும் டெப்புட்டி. அவர் வைஸ் சேர்மன், வைஸ் கேப்டன் தான் அவர். சில பேரால் வந்து செகண்டாக தான் இருக்க முடியும். நெடுஞ்செழியன், அன்பழகன், ஓபிஎஸ் இவங்க நம்பர் 1 வர முடியாது. அவங்க ஜாதகம்னா அது அவங்களுடைய உளவியல் சிக்கல், அவங்களோட பர்சனாலிட்டி, அவருடைய ஆளுமை என்பது தலைமை பொறுப்புக்கு இருக்காது எப்பயுமே. செகண்ட் இன் கமாண்டாக தான் அந்த மாதிரி சில பேர் இருக்காங்க.
செகண்ட் இன் கமாண்டாக இருந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டவங்களாம் இருக்காங்க. தன்னுடைய உயரம் ஒரு மனிதனுக்கு தெரியணுங்க. அவனுடைய வெற்றிக்கான ஆளுமைகள், வெற்றிக்கான காரணிகளில் மிக முக்கியமான ஒரு காரணி எதுன்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய உயரம் ஒரு மனிதனுக்கு தெரிய வேண்டும். கலைஞர் சொல்வார்ல, எங்கள் உயரம், நீங்கள் பிரதமர் பதவிக்கு ஆசைப்படுறீங்கன்னு அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு வைத்த பொழுது அவர் சொன்ன பதில் ரொம்ப அழகான பதில். நான் இருந்தேன் அப்போ பக்கத்தில், அவர் பக்கத்தில். அவர் சொன்னார், எங்கள் உயரம் எங்களுக்கு தெரியும்னார். அவர் ஒரு மிகப்பெரிய தலைவர் என்பதற்கான ஒரு ஆகச்சிறந்த உதாரணங்களில் ஒரு முக்கியமான உதாரணம் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அவருடைய தன்னை பற்றி அவருடைய சுய மதிப்பீடு ரொம்ப துல்லியமாக இருந்தது. ரொம்ப கேஷுவலாக அந்த வார்த்தையை சொன்னார். அது அவருடைய ஆழ் மனதிலிருந்து வந்தது. அப்போ பெரிய குற்றச்சாட்டு வந்தது. மூப்பனார் விஷயத்தில் பிரைம் மினிஸ்டர் ஆக விடாமல் திமுக தான் தடுத்தது. தேவேகவுடா வேலைக்கு ஐக்கிய குஜரால் வரும்போது அப்போ முரசொலி மாறனை பிரதம மந்திரி ஆக்கணும்னு முயற்சி பண்ணார். அது முடியல. அதனால தான் மூப்பனார் வரதை தடுத்தார். அதனால் தனக்கு பதவி, தங்களுக்கு பிரதம பதவி கிடைக்கலன்னு தான் அப்புறம் கலைஞரே பிரதமராக ஆசைப்பட்டார். இந்த குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கப்பட்ட பொழுது அவர் மீது அவர் சொன்ன பதில் இது, எங்கள் உயரம் எங்களுக்கு தெரியும். ஒரு ஆகச்சிறந்த அரசியல் ஆளுமையாக கலைஞர் அதனால் தான் அறியப்படுகிறார். அது ஒரு துல்லியமான ஒரு சிந்தனை பலருக்கும் இருக்கிறது இல்லை. அவங்க வழி தவறிடுறாங்க. இப்போ நீங்கள் ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு 2 மாதம் சிஎம்மாக இருந்தீங்க. அப்புறம் சண்டை போட்டுக்கிட்டு சசிகலா ஜெயிலுக்கு போனோன்னே நீங்கள் வெளியில் போனீங்க, எடப்பாடி சிஎம் ஆனார். அதுக்கு பிறகு 6 மாதம் நீங்கள் வெளியில் இருந்துட்டு மோடியோட வற்புறுத்தலால் நீங்கள் போய் எடப்பாடியோட சேர்ந்தீங்க. அது நீங்களே பதிவு பண்ணீங்க. எடப்பாடியோட சேர்ந்த பிறகு நீங்கள் கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் 3.5 ஆண்டுகள் நீங்கள் டெப்டி சிஎம்மாக தான் இருந்தீங்க. சிஎம் ஆகலை. பிரச்சனை எப்போ வருது? அதிகாரம் உங்கள் கையை விட்டு போய் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஓராண்டு கழித்து எடப்பாடி பொதுச் செயலாளராக மாறும்போது நீங்கள் தகராறு பண்ணுறீங்க. ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், அந்த பழைய கதையை எடுத்துகிட்டு வரீங்க. இத்தனைக்கும் உங்களை மரியாதையை தான் வச்சுக்கணும்னு எடப்பாடி பார்த்தார். பொருளாளராக தான் உங்களை நீடிக்க வைக்கணும்னு அவர் பார்த்தார். நீங்கள் ஒத்துக்கல. இன்றைக்கி இங்கே நிற்குது. இன்றைக்கி அவர் கையில் அவர் கூட யாருமே இல்லைங்க. நான் வெளிப்படையாக சொல்கிறேங்க, அவருடைய மகன் அவர் கூட இருக்க மாட்டார். அவர் என்டிஏ விட்டு வெளியில் வரலாம், தனி கடை விரிக்கலாம், அல்லது யாரோடையா போய் சேரலாம். அவர் என்ன செஞ்சாலும் ஓபிஎஸ் எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டுக்கு கண்டிப்பாக பிஜேபிக்கு போக முடியாது. ஓபிஎஸ் எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டுக்கு ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டுக்கு ஒரு வேளை அப்படி எடுத்தால் அவருடைய மகன் கூட அவருடன் வரமாட்டார். அவர் மகன் லெட்டர் பேடில் மோடியோட படத்தை போட்டு தான் தன்னுடைய கடிதங்களே அனுப்புகிறார். அப்போ அவரோட யார் இருப்பா? வைத்தியலிங்கமும் மனோஜ் பாண்டியனும் மட்டும்தான் இருப்பாங்க. வேறு யாருமே கிடையாது. தனிமரம் தோப்பாகாது. இப்போ தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவரோட மனைவி பிரேமலதாவும் அந்த அம்மா அவங்க தம்பி சுதீஷும் இன்னும் 2 பேரும் போய் ஸ்டாலினை மீட் பண்ணியிருக்காங்க. துர்கா ஸ்டாலின் உதயநிதி எல்லாம் நிற்கிறாங்க. குரூப் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அவங்க திமுக நோக்கி நகருதுன்றது தெளிவாக தெரியுது. இதுலேருந்து தேமுதிகவால் ஒரு 0.5% 1/4% திமுகவுக்கு லாபம் இருக்குது. சில பேக்கெட்ஸில் அவங்களுக்கு ஓட்டு இருக்குது. 500 ஓட்டு 1000 ஓட்டு கூட இருக்கலாம். அதிகபட்சம் 1000 ஓட்டு, 300 ஓட்டுலேருந்து 500 ஓட்டு வரைக்கும் கூட சில தொகுதிகளில் தேமுதிக இருக்குது. அடுத்த எலெக்ஷன் ரொம்ப டைட் கண்டெஸ்ட்டாக இருக்கும். 10 ஓட்டு 20 ஓட்டில் கூட ஜெயிக்கலாம், தோக்கலாம். அது இல்லாமல் விருதுநகரில் அந்த எலெக்ஷனில் அவங்க தம்பி அவங்க மகன் ரொம்ப க்ளோஸ் கண்டெஸ்ட்டில் தான் தோத்தார். ஸோ அதனால் அவங்க இந்த முறை தேமுதிகவை உள்ளே இழுத்துக்கணும்னு திமுக பார்க்குது. தேமுதிக உள்ளே திமுகவுக்கு லாபம். ஓபிஎஸ் என்ன லாபம்? ஓபிஎஸோட ஓட்டு ஃபண்டமெண்டலி ஆன்டி டிஎம்கே ஓட்டு. அது வெறும் ஜாதி ஓட்டு மட்டும் நினைக்காதீங்க. அது ஆன்டி டிஎம்கே ஓட்டு. அது ஓபிஎஸ் இருந்தானா 0 ஆகும். 2+2 எல்லா நேரத்துலையும் பாலிடிக்ஸில் 4 ஆகாதுங்க. சம்டைம்ஸ் 0 ஆகும். இன்னொரு விவாதிக்கப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, அவர் டிவிகேவை நோக்கி நகர வாய்ப்பு இருக்கா? ஓபிஎஸ் அவர் நகரலாங்க. விஜய் சேர்த்துக்கணுமே. விஜய் எனக்கு ஓல்டு பேகேஜே வேணான்றாருல. ஓபிஎஸ் கண்டிப்பாக கடல்லைங்க தத்தளிக்கும் கடலில் விழுந்தவனுக்கு ஒரு துரும்பை பிடிச்சா கூட அவன் அதை பிடிச்சிட்டு மேலே ஏறணும்னு தான் பார்ப்பான். கட்டுமரம் கிடச்சுன்னா அது அவனுக்கு பெரிய லாபம் அவனுக்கு. அப்போ அவர் இன்றைக்கி அவரோட ஆப்ஷன்ஸ் என்ன நீங்கள் கொஞ்சம் யோசிங்களேன். இன்றைக்கி ஏடிஎம்கே விட்டு வெளியில் வந்துடுறாரு. அவரோட ஆப்ஷன்ஸ் என்ன? கண்டிப்பாக அவர் டிஎம்கேக்கு போக முடியாதுங்க. இந்தியா பிளாக்குக்கு அவர் போக முடியாது. நான் உறுதியாக சொல்கிறேன், போக முடியாது. பிஜேபி ஏடிஎம்கே ரூல்ட் அவுட்டு. சீமானோட போக முடியாது. த ஒன்லி ஆப்ஷன் விஜய். பட் விஜய் சேர்த்துக்கணும்ல. அவர் பண்ணது எல்லாமே ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டருங்க. 3 வருஷத்துக்கு முன்னால் நான் மறுபடியும் சொல்லுகிறேன், அவர் பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் அவரை தூக்கி வெளியில் போடுறாரு. நீங்கள் பொலிட்டிக்கலாக அதை ஃபைட் பண்ணியிருக்கணும். கோர்ட்டில் போய் படியேறினீங்க. இது என்னமோ சொத்து தகராறு மாதிரி. பொலிட்டிக்கல் ப்ராப்ளத்துக்கு ஜுடிஷியல் சொல்யூஷன் எப்படி கிடைக்கும்? சில கோடிகளை வக்கீல்களுக்கு கொட்டி அழுது தான் மிச்சம். அவங்களுக்கு அது லாபம் அவங்களுக்கு ஸோ எத்தனை கேஸு, எத்தனை வக்கீல், எத்தனை ஜட்ஜ்மெண்ட்டு சலிச்சு போச்சு இல்லை. கடைசியில் இது எண்ட் ரிசல்ட் என்ன? 0. அதாவது இந்த ஏன் இது ஒரு பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் ஜுடிஷியல் சொல்யூஷன் வேலைக்கு ஆகாதுன்னு நான் சொல்கிறேன்னா, அஸ்யூமிங் தட் இமேஜினரி சிச்சுவேஷன் கோர்ட்டில் ஒரு வேளை சுப்ரீம் கோர்ட்டே எடப்பாடி உத்தரவு போட்டு நீங்கள் ஓபிஎஸ் சேர்த்துக்கோங்கன்னு சொல்லிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓபிஎஸ் சேர்த்துக்கிறாரு. சரி, சேர்த்த பிறகு என்ன? சேர்த்துக்கிறாரு. ஓகே, வாங்க ஓபிஎஸ்ன்னு சேர்த்துக்கிறாரு. சேர்த்த பிறகு என்ன? உங்களுக்கு உரிய மரியாதை சத்தியமாக இருக்காது.
நீங்கள் விரும்புகிற தொகுதி கிடைக்காது, திருவாரூரில் ஸ்டாலினை எதிர்த்து போய் போட்டியிடுங்கன்னுவாங்க, இல்லை சேப்பாக்கத்தில் உதயநிதி எதிர்த்து போட்டியிடுவாங்க. புரியுதில்லை நான் சொல்கிறது? ஒரு சொத்து தகராறில் கோர்ட்டில் கிடைக்கக்கூடிய தீர்வு, நீதிமன்ற தீர்வு, ஒரு அரசியல் பிரச்சனையில் எப்படிங்க கிடைக்கும்? அப்போ அவரோட மனநிலையை எப்படி இருந்ததுன்னா, எடப்பாடியை அரசியல் ரீதியாக தன்னால் வீழ்த்த முடியாது, எதிர்கொள்ள முடியாது என்பது அவருக்கு மிக நன்றாகவே தெரிந்திருந்தது. ஷார்ட் சர்க்கியூட்டில் போனார், தோத்து நிற்கிறார். நீங்கள் இப்போ ஓப்பனாக ஒரு லெட்டர் இது போன்ற உங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சால் அதை நான் மிக பாக்கியமாக கருதுவேன் அப்படிங்கிறதெல்லாம் எழுதி அப்பயுமே இவர் பார்க்காம போயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் திரு எடப்பாடி அவர்கள் தரப்புலேருந்து வச்ச ஒரு கோரிக்கை வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து அணியில் இருக்கக்கூடாது, என்டிஏல இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சதாகவும் அதை பாஜக ஏற்றுக்கொண்டதாகவும் சொல்லப்படுது. இன்னொன்று, நயினார் நாகேந்திரன் அவர்கள் எனக்கு வந்து அவர் பிரதமரை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருந்தாருன்னா, என்கிட்ட சொல்லியிருந்தாருன்னா நான் பார்க்க வச்சுருப்பேன், எனக்கு நிஜமாக தெரியாது. இந்த விஷயங்களெல்லாம் எப்படி நீங்கள் கோர்த்து பார்க்கலாம்? பிரதமருக்கு கடிதம் எழுத கூடும்போது அவருக்கு தெரியாதா? மோடி விரும்பவில்லை, அமித்ஷா விரும்பவில்லை. ஏன்னா அந்த ப்ரெஸ் மீட்டில் ஏப்ரல் 11 சென்னையில் வந்து அதிமுகவோட அந்த கூட்டணி அமித்ஷா அவர்கள் அறிவித்த அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, ஓபிஎஸ் நிலைமை என்னன்னு. அதுக்கு அமித்ஷா சொன்ன பதில், எந்த கட்சியின் உள்விவகாரத்திலும் நாங்கள் தலையிடுவதில்லை. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ ஓபிஎஸ்ஸை உள்ளே சேர்க்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடப்பாடி அந்த அலையன்ஸுக்கு அவங்க கூட்டு வந்தாங்க. அந்த 1.5 வருஷம் அவர் வெளியில் பிரிஞ்சிருந்தப்போ பிஜேபி தவிச்சது அவர் அலையன்ஸுக்கு கூட்டின்னு வரணும். கூட்டு அழைத்து வந்த பொழுது அவர் வைத்த ஒரே கண்டிஷன் ஓபிஎஸ் இருக்கக்கூடாதுன்றது. அது அதிமுகவில் சேர்த்துக்க மாட்டேன்றதை மட்டும் தாண்டி இப்போ டிடிவி வந்து என்டிஏல இருக்குன்னு கிளைம் பண்ணுறாரு. அதே தான் இப்போ அடுத்த கேள்வியை நான் கேட்க வந்தேன். இப்போ இவர் நிலைமை எப்படின்னா, அப்போ டிடிவியோட நிலைமை இல்லை, அதில் தான் என்ன ஒரு தியரி இருக்குன்னா வந்து 2 விஷயம் சொல்கிறாங்க. எது உண்மைன்னு எனக்கு உண்மையிலே தெரியல. ஓபிஎஸ் அவர்கள் டிடிவி மாதிரி தனி கட்சி ஆரம்பித்து என்டிஏவுக்குள்ளே அவரும் ஒரு பார்ட்னராக இருக்கிறது எடப்பாடிக்கு பிரச்சனை இல்லை. இப்போ காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு போன சரத்பவாரோட என்சிபி இந்தியா பிளாக்ல இருக்குது. அந்த மாதிரி இருந்துட்டு போட்டோம். அவங்களுக்கு ஓபிஎஸ்க்கு வந்து தொகுதி பங்கீட்டில் ஒரு 4 சீட் 5 சீட்டு கொடுக்குறோன்னா அந்த இடத்துக்கு எடப்பாடி பிரச்சாரத்துக்கு போக மாட்டார், அவ்வளோதான். மற்றபடி அவங்க என்டிஏக்குள்ளே இருந்துப்பாங்க. அதே தான் டிடிவிக்கும். அந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு அவர் வருகிறாருன்னு ஒரு தகவல் இருந்தது. இன்னொரு கருத்து என்னென்னா, நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் சொன்ன மாதிரி வந்து என்டிஏவுக்குள்ளேயே ஓபிஎஸ் இருக்கக்கூடாதுன்னு அவர் மீன் பண்ணுறாரு. அதை பாஜக ஒப்புக்கொண்டதுன்றாங்க. அதில் எது உண்மைன்னு எனக்கு தெரியல. ஒரு விஷயம் என்னென்னா வந்து ஓபிஎஸ் மீது காட்டக்கூடிய அந்த ஒரு பகைமையை டிடிவி மேலே எடப்பாடி காட்டல. ஏன்னா டிடிவி தனி கட்சி ஆரம்பிச்சார். அதை தாங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் இவர் பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டருங்க. அதாவது வந்து மாபெரும் தவறு என்னென்னா, தனி கட்சி ஆரம்பித்து போயிருந்தாருன்னா பிற்காலத்தில் சேர்றது ஈஸியாக இருந்திருக்கும், அல்லது அலையன்ஸுக்குள்ளே அவங்களும் ஒரு பார்ட்னராக இருந்திருப்பாங்க. இவர் கூட போய் முரண்டு பிடிச்சது இல்லாமல் வந்து 3 வருஷமாக எடப்பாடிக்கும் பெரிய லீகலில் குடைச்சலை கொடுத்துட்டாரு. இவர் ஓபிஎஸ் ஜெயிக்கலையே ஒழிய எடப்பாடி ஒன்றும் நிம்மதியாக இல்லை. எடப்பாடிக்கும் ஒவ்வொரு தடவையும் வந்து சின்னம் பறிபோகிற லெவலுக்கெல்லாம் போய் சிக்கலை உண்டாக்குனாங்க. நம்மளே பேசியிருக்கோம், நிறைய தடவை மீடியா அதை நிறையாவே பேசியிருக்கு. இந்த கோபம் வந்து எடப்பாடிக்கு இன்னும் அதிகமாகிடுச்சு. அதனால் வந்து அவர் போடுற ஒரே கண்டிஷன் ஓபிஎஸ் சேர்த்துக்கூடாது. பிஜேபி கசக்கு தாங்க. ஏன்னா நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, ஓபிஎஸ் விஷயத்தில் தலையிடாதுன்னா அவன் கண்டுக்க மாட்டான். அப்படி தான் ஆகிப்போச்சு. இனிமேல் நீங்கள் வந்து எடப்பாடியோட முடிவை பார்க்கும்போது அவர் ஓபிஎஸ் சேர்த்துக்க மாட்டார்னு தெளிவாக தெரியுது. டிடிவியோட அலையன்ஸுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். சசிகலா ஆஃப்கோர்ஸ் அது ஒன்றும் பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது. பிஜேபி இப்போ ஏடிஎம்கே, அந்த ஒன்றுபட்ட ஏடிஎம்கேன்ற கான்செப்ட் வந்து அது எவாபரேட் ஆகிடுச்சு. ஆல்ரெடி அவங்க ஓட் பேங்க் எரோடடு. இதில் ஓபிஎஸ் வந்து ஒரு 1.5% 1% சதர்ன் டிஸ்ட்ரிக்டில் உடைக்கிறாருன்னா அது ஆபத்து. ஓரளவாவது வந்து ஓபிஎஸ்ஸால் சேதாரத்தை அதிமுகவுக்கு ஏற்படுத்த முடியும். பட் எடப்பாடி என்ன நம்புறாருன்னா வந்து ஜெனரல் எலெக்ஷன்றது ஒரு மூடு செட் ஆகிடுச்சுன்னா, ட்ரெண்டு செட் ஆகிடுச்சுன்னா அப்படியே அது வந்து அலை மாதிரி அடிச்சுட்டு போய்டும் நம்புறாரு. அதை நீங்கள் அப்படி உறுதியாக சொல்ல முடியாது. அது இட் குட் பி ஐதர் வே. இப்போ இவர் விஜயோட போய் ஒரு வேளை சேர்றாருன்னு வச்சுக்கோங்க, விஜய் அது இணக்கம் காட்டுறாரு அப்படின்னா வந்து சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸில் அது ஏடிஎம்கே ஓட் பேங்கை உடைக்கும். ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க மேடம், அதாவது நீங்கள் ரொம்ப ப்ராடர் சென்ஸில் பேசணுன்னா சும்மா அதாவது வழவழ குழகுழான்னு நீங்கள் வந்து இப்போ கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணி துண்டாக பேசுகிறத தவிர்த்துட்டு ப்ராடர் பிக்சரை பார்த்தீங்கன்னா பிஜேபியோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். 26 திமுகவை ஆட்சியை விட்டு அகற்றுறது அவங்க எய்மாக இருக்கிறதா எனக்கு தெரியல. அது வந்தால் நல்லது தான். அதில் அவங்க ஃபோக்கஸ்டாக இருக்காங்களான்னு எனக்கு சந்தேகம் வருது. அவங்க எய்ம் வந்து 26 எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் ஏடிஎம்கேவை வீக்கன் பண்ணுறது. ஏன்னா ஏடிஎம்கே வீக்கன் ஆகும் பொழுது அந்த ஸ்பேஸில் தான் பிஜேபி வளரும்னு அவங்க நம்புகிறாங்க. அது கரெக்டான திங்கிங்கும் கூட. ஏன்னா கோர் ஆன்டி டிஎம்கே தான் ஏடிஎம்கேவோட ஓட் பேங்க். அது டைல்யூட் ஆகும்போது அது சத்தியமாக திமுகவுக்கு போகாது. அது விஜய்க்கு போகும், சீமானுக்கு போகும், பிஜேபிக்கு போகும். ஸோ சேதாரம் எந்த அளவுக்கு ஏடிஎம்கே வாக்கு வங்கிக்கு நிகழுதோ அதில் ஓரளவாது, அதாவது அட்லீஸ்ட் அ போர்ஷன் ஆஃப் ஏடிஎம்கே ஓட்டு தங்களுக்கு வந்தால் கூட நல்லது. மாறா
ஒருவேளை ஏடிஎம்கே 26 வந்துச்சுன்னா மறுபடியும் 31 திமுக வரும். இந்த பைனரி பாலிடிக்ஸ் கண்டினியூ ஆகும். எனக்கு என்ன லாபம்னு பார்க்குறாங்க அவங்க. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இந்த 12 வருஷத்தில் வந்து எல்லா மாநிலங்களையும் அவங்க பலவீனமாக இருக்க மாநிலங்களில் எஸ்பெஷலி தங்களோட பொலிட்டிக்கல் ஸ்பேஸை வந்து என்ட்ரன்ஸ் பண்ண தான் அவங்க அதிகம் கவனம் செலுத்துகிறாங்களே தவிர வேறு யாரையும் அவங்க வளர்த்து விட்றதுக்கு தயாராக இல்லை. நீங்கள் இந்த மெத்தட் இந்த மேட்னஸ்னுவாங்க. அலைன்ஸ் வந்த பிறகு ஏடிஎம்கே வீக்கெண்ட் பண்ணுற மாதிரி அமித்ஷா பேசுகிறாரு. அமித்ஷாவே பேசுகிறாரு, அண்ணாமலை பேசுகிறது செகண்டரி. இப்போ நீங்கள் சொன்னதுனால இந்த கேள்வி நான் கேட்குறேன், இல்லைனா நான் வந்து அடுத்தது நகரதாக இருந்தேன். இப்போ என்னென்னா நீங்கள் சொன்னது வந்து ஏடிஎம்கே வீக்கெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட அஜெண்டாவாக இருக்குங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நான் பார்த்த வரையிலும் பர்சனலாக ஒரு ஸ்ட்ராங் லீடர் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அவர் அந்த 4 வருட காலத்தில் வந்து அவர் ஆட்சி பண்ணும்போது எக்கச்சக்கமான சவால்கள். முதல்ல ஆட்சி 4 வருஷம் நீடிக்குமா அப்படிங்கிற ஒரு சவால் இருந்தது. அதுக்கப்புறம் இயற்கை பேரிடர்கள் இருந்தது, கொரோனா போன்ற விஷயங்கள் வந்தது, கட்சிக்குள்ளே அவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது. எல்லாத்தையும் கடந்து 4 வருடம் ஒரு நல்ல ஆட்சி கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது. அது வந்துட்டு மக்கள்கிட்ட கேட்கும்போது தெரியும். சில நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக இருக்கட்டும், இல்லை வந்து மருத்துவ படிப்பில் வந்துட்டு தனியாக ஒரு பர்சன்டேஜ் 7.5% ஒதுக்குனதாக இருக்கட்டும். இவர் இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு லீடராக பார்க்க முடியுது. அவர் அப்படி விட்டு கொடுத்துருவார் நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இது வந்து தனிநபர் சார்ந்தது இல்லை மேடம். நீங்கள் இந்த வாக்கு வங்கி சம்மந்தப்பட்டது. வெனைசே ஏடிஎம்கேவை பிஜேபி விழுங்குன்னு போது தலைவர்களை விழுங்குன்றது அதோட அர்த்தம் இல்லை, வாக்கு வங்கியை விழும்போம். நீங்கள் ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு இந்த 9 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா வந்து ஏடிஎம்கே வாக்கு வங்கி சதுரி இருக்குது. ஓரளவு வந்து அது டெஸ்ட்ராய் ஆகிருக்குது. ஒரு 35% வரைக்கும் இருந்தது வந்து நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 19.8%, 20%. நீங்கள் பர்சன்டேஜ் வந்து பிஜேபிக்கு போயிருக்குது. கொஞ்சம் வந்து சதுரி இப்போ சீமானு அந்த மாதிரி கேட்டகரிக்கு போயிருக்குது. விஜய்க்கு இப்போ கொஞ்சம் போகுது முந்தி இருந்ததை விட. அதாவது கோர் ஆன்டி டிஎம்கே தான் ஏடிஎம்கேவோட பேசிக் ஓட் பேங்காக இருந்தாலும் அதில் வந்து ஒரு 2% அல்லது 3% டிஎம்கேக்கும் போயிடுச்சு. ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு இனிமேல் ஆல்டர்னேட்டிவ் வந்து எம்ஜிஆர் செத்த பிறகு எப்போ 1% டிஎம்கேக்கு போச்சோ, ஜெயலலிதா இறந்த பிறகு அதே மாதிரி போயிருக்குது. ஓபிஎஸ் இஷ்யூ, டிடிவி இஷ்யூலாம் கழிச்சுட்டு நீங்கள் பார்க்கும்போது தனியாக அவங்க நின்ன அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவங்க ஓட் பேங்க் வந்து 20% தான். 19.8 அது 20%. அண்ணாமலை கூட அதை அடிக்கடி சொல்லுவார். நாங்கள் வாங்கினது 18% என்டிஏ, ஏடிஎம்கே வாங்கினது 19.8, அவர் 20ன்னு கூட சொல்ல மாட்டார். ஸோ அந்த ஓட் பேங்க் வந்து ஆல்ரெடி டெப்ளிட் ஆக ஆரம்பிச்சிருக்கு இந்த 9 ஆண்டுகளில். நான் உங்களை கேட்குறது என்னென்னா மேடம், நீங்கள் இந்த அலைன்ஸை கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்காங்க. 1.5 வருஷம் ஒரு என்டிஏ விட்டு வெளியில் போகிறாரு. கொண்டு வந்த பிறகு இந்த மாதிரி அலையன்ஸஸ் வந்து கஷ்டப்பட்டு ஃபார்ம் ஆன பிறகு அதுக்கு முன்னால் என்ன வேணால் பேசியிருப்பாங்க. ஆனால் அலையன்ஸ் ஃபார்ம் ஆன பிறகு அதுக்கு எதிராக எதுவுமே பேச மாட்டாங்க. அதுவும் எஸ்பெஷலி இந்த அலையன்ஸ் கீழே ஏடிஎம்கேல ஜெல் ஆகலை. பிஜேபிக்காரன் தான் கொண்டாடுறானே ஒழிய 8%, 10% இருக்கவன் ஏடிஎம்கே பெரும்பாலான ஓவர் 70% ஆஃப் த ஏடிஎம்கே கேடர்ஸும் ஓட் பேங்க்கு இந்த அலையன்ஸை விரும்பலை. பிஜேபி நமக்கு தமிழ்நாட்டுக்கு வேண்டாம் தான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது இன்னும் ஒரு 6-7 மாதத்தில் இந்த அலையன்ஸ் ஜெல்லாக ஒரு வாய்ப்பு இருக்குது. நான் அதை மறுக்கல. ஏன்னா டிஎம்கே கவர்மெண்ட் இன்னும் 6-7 மாதத்தில் இன்னும் மோஸ்ட் அன்பாப்புலராகவும் ஆன்டி இன்கம்பன்சி வரும். ஃபைன். அப்படி இருக்கும்போது ஏடிஎம்கேவை வீக்கெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு காரியத்தை கூட பிஜேபி செஞ்சுருக்கக்கூடாது. மாறா அண்ணாமலை மட்டும் இல்லை, அமித்ஷா தொடர்ந்து அவர் பேசின பேச்சுக்கள், 3 இன்டர்வியூஸ், என்டிஏ ஆட்சி தான் அமையும், அமைச்சரவையில் பிஜேபி இருக்கும், அதிமுகலேருந்து ஒருத்தர் சிஎம் ஆவார். இதை திரும்ப திரும்ப அவர் சொல்லார். முதல் தடவை அலையன்ஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது April 11, 2025 வந்து எடப்பாடிக்கே நேத்திரத்துவமே தமிழ்நாடுமே என்டிஏ சர்க்கார் பனேகா, இது அவர் சொன்ன வார்த்தை. எடப்பாடி தலைமையில் தமிழ்நாட்டில் என்டிஏ அரசு அமையும். என்டிஏ அரசு அமையும், அதில் அமைச்சரவையில் பாஜக இடம்பெறும், அதிமுகவிலேருந்து ஒருவர் சிஎம் ஆவார். ஸோ அந்த அதிமுகவோட அத்தாரிட்டியை சேலஞ்ச் பண்ணுற மாதிரியான பேச்சுக்கள், அண்ணாமலையோட தொடர் பேச்சுக்கள், என்னை பொறுத்த வரைக்கும் அது கூட்டணி ஆட்சி கிடையாது, பிஜேபி ஆட்சின்னு பேசினது, இது எல்லாமே வந்து கூட்டணி கட்சியை டிஸ்டர்ப் பண்ணுற வேலையை மட்டும் தாண்டி டெஸ்ட்ராய் பண்ணுற வேலையாகவே வேரில் வெந்நீர் ஊற்றுற வேலையை தான் அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இதை தொடர்ந்து பார்க்கும்போது பிஜேபி மாதிரி ஒரு ஷார்ப் பொலிட்டிக்கல் பார்ட்டி, அவங்கள பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் பாலிட்டிக்ஸ்ன்றது ஸ்டார்ட்ஸ் அண்ட் எண்ட்ஸ் வித் எலக்ட்ரல் விக்ட்ரிஸ். அந்த மாதிரியான ஒரு பார்ட்டி தமிழ்நாட்டில் உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து டிஎம்கேவை ரிமூவ் பண்ணுறது தான் எய்மாக இருந்ததுன்னா இப்படிலாம் அவங்க பேச மாட்டாங்க. ஸோ அவங்கள ரொம்ப க்ளோஸாக நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா வந்து தெர் இஸ் அ மெத்தட் இந்த மேட்னஸ். அவங்க டெஃபினட்டாக வந்து இந்த அதோட அர்த்தம் நான் சொல்கிறது வந்து திமுக வரட்டும்னு அவங்க பிளாங்க் செக் கொடுத்துருவோம். நோ அப்படி இல்லை. பாலிடிக்ஸ் வந்து நாட் பிளாக் அண்ட் ஒயிட்டாக பார்க்கக்கூடாது, கிரே ஏரியாஸ் தான் எல்லாமே. டிஎம்கே விழணும், அது முடியலன்னா ஏடிஎம்கேவாவது காலி பண்ணணுன்ற எய்மில் தான் அவங்க இருக்காங்க. நீங்கள் ஏடிஎம்கேவை இந்த 4 மாதங்களில் April 11 இன்னையோட முடியுது ஜூலை, இந்த 4 months ஏடிஎம்கேவை வீக்கெண்ட் பண்ணுறதுக்கு பிஜேபி லீடர்ஸ் எஸ்பெஷலி அமித்ஷாவும் அண்ணாமலையும் பண்ண காரியங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து ரொம்ப ஆச்சரியமானதாக தான் இருக்கும். அவங்க எய்ம் வந்து டிஎம்கேவை காலி பண்ணுறதா அல்லது ஏடிஎம்கேவை வீக்கெண்ட் பண்ணுறதான்ற கேள்வி தான் வரும் உங்களுக்கு வந்து.
அஃப்கோர்ஸ் இப்போ மோடி வந்து அமித்ஷா எடப்பாடியை பார்க்க ஒத்துக்கிட்டது, ஏர்போர்ட்டில் ஏதோ பார்த்து 2 நிமிஷம் முகமலர்ச்சியோட பேசியிருக்காங்க. தனிப்பட்ட முறையில் பேச்சுவார்த்தை இல்லைனாலும் ஓரளவு வந்து இதை ஜெல் ஆக்கணும், நம்ம வந்து இந்த அலையன்ஸை வந்து கட்டுக்கோப்பாக வைக்கணுன்ற எண்ணம் மேபி தோன்றி இருக்கலாம். இப்போ சிக்கல் வந்து இந்த பீகார் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இந்த பக்கம் அவங்க பார்வை திரும்பாது. அக்டோபர் இல்லை நவம்பரில் பீகார் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான், பை டிசம்பர் தான் தமிழ்நாடு பக்கம், தமிழ்நாடு, கேரளா, பெங்கால், வெஸ்ட் பெங்கால், ஆசாம், பாண்டிச்சேரி எலெக்ஷன்ஸ். பை டிசம்பர் ஆஃப்டர் பீகார் எலெக்ஷன்ஸ் தான் அவங்க கவனம் இந்த பக்கம் திரும்பும். அவங்களுக்கு ஒன்று எனக்கு தெரிஞ்சு, நான் இன்னமும் நான் சொல்வேன், இதை ரொம்ப பேர் ஒத்துக்க மாட்டேன்றாங்க நண்பர்களே, அதாவது தமிழ்நாடு அவங்க ஃபோக்கஸில் பெரிய அளவில் இல்லையோன்னு எனக்கு ஒரு டவுட் வருது. ஏன்னா 22 MPs அவங்க கண்ணை உறுத்துது. ரெண்டாவது, அவங்க இங்கே வளர்கிறதுக்கான ஸ்கோப்பே இல்லை. நம்மளை விட ரொம்ப அதிகமாக பிஜேபியோட, அதிமுகவோட உண்மையான ஸ்ட்ரென்த்தும் இந்த அலையன்ஸ் உருப்படாதான்ற அக்ரெசிவான ஒரு அசஸ்மெண்ட் அவங்கக்கிட்ட இருக்கும். அது நடக்கலைன்னு தெரிஞ்சதுன்னா அவங்க டிஎம்கேவை சரி கட்டுறதுல கவனம் செலுத்துவாங்களே ஒழிய சும்மா போய் அதிமுக விவகாரத்தில் தலையிட மாட்டாங்க. 22 MPs டிஎம்கே கிட்டே இருக்குது. நான் எழுதி கொடுக்குறவங்களுக்கு நான் சத்தியம் பண்ணி சொல்கிறேன், 26 ஒருவேளை திமுக வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்து கொண்டால் அதற்கு வாய்ப்புகள் அதிகம் நான் நம்புகிறேன். ஜெயிச்சு 2வது டேர்ம் ஸ்டாலின் வந்தார்னா அதுக்கு பிறகு அவங்களோட பிஜேபி எதிர்ப்பு என்பது மிகப்பெரிய அளவில் காம்ப்ரமைஸ் ஆகும். இப்போ நீங்கள் இருக்கிற மாதிரிலாம் அவங்க பிஜேபி ஆன்டி பிஜேபி இப்பயே ஒன்றும் கிடையாது. அது வந்ததுன்னா சண்டை கண்டெல்லாம் போட மாட்டாங்க. ஏன்னா பர்பச்சுவலி யூ கேனாட் பி இன் வார் மோடு வித் சென்டர். எந்த ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு அடுத்த 3 வருஷம் நீ மேண்டில் பண்ணணும். 26லேருந்து 29 தான் எலெக்ஷன். அந்த 3 வருஷம் ஒருவேளை திமுக ஜெயிச்சு ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் சான்சஸ் ஆர் பிரைட்டுன்னு தான் நான் நம்புகிறேன். மோடியோட இப்போ இருக்க மாதிரி சண்டைலாம் போட மாட்டாங்க, காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. அமைச்சரவையில் இடம் பெறுவாங்களான்னா அது ஃபார் ஃபெச்டு, அதுக்கு வாய்ப்பு குறைவு, பட் ரூல் அவுட் பண்ண முடியாது. பட் அதை விட ரொம்ப முக்கியமானது, இப்போ இருக்கக்கூடிய ஆன்டி பிஜேபி சத்தியமாக திமுக கிட்ட இப்போ இருக்காது. அப்போ கவர்மெண்ட்டை காப்பாற்றுறதுலையும் தமிழ்நாட்டுக்கான ஃபண்ட்ஸ் வாங்குறதுலையும் தங்களை காப்பாற்றிக் கொள்வதிலையும் தான் அவங்களுடைய முழு கவனம் இருக்கும். ஸோ இதுதான் தமிழ்நாடோட சினாரியோன்னு போது பிஜேபி பெரிய அளவில் ஏடிஎம்கே உள் விவகாரத்தில் தலையிட மாட்டாங்க. வந்தால் பட்டா பாக்கியம் படாக்கட்டி இலக்கியம்வாங்களே, அந்த ஆட்டிடியூடு தான் தமிழ்நாடு விஷயத்தில் பிஜேபிக்கு இருக்குதுன்னு எனக்கு தோணுது. பெரிய அளவில் உங்களுக்கு தமிழ்நாட்டில் ஸ்டேக்ஸ் இல்லை. 26 திமுக வந்தால் வந்துட்டு போட்டோம். பட் இந்த ப்ராசஸில் ஏடிஎம்கேவை மேக்ஸிமம் வீக்கெண்ட் பண்ணணும். ஏன்னா வீக்கெண்ட் ஆகிற ஏடிஎம்கேவோட ஸ்பேஸில் தான் நம்ம வளர முடியும்னு பிஜேபி நம்புது, which is correct. அது கரெக்ட்னு தான் எனக்கு தோணுது. அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். சுற்றுலாவா? யோசிக்கவே வேண்டாம். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி, 23 கிளைகள், 37 வருட அனுபவம்.